இன்னைக்கு நம்ம அகத்திக்கீரையை பத்தி தான் பார்க்க போறோம். அகத்திக்கீரையோட கட்டுல இருந்து அகத்திக்கீரையை எப்படி உதிர் உதிரா ஆக்குறதுன்னு நம்ம இப்ப பார்ப்போம். அகத்திக்கீரை ஒரு அபூர்வ மூலிகை அப்படின்னு சொல்றாங்க. கீரைகள்ல குறிப்பா அகத்திக்கீரைக்கு தான் இந்த தன்மை இருக்கு. குறிப்பாக வாய்ப்புண், வயிற்றுப்புண் மற்றும் உடல் சூட்டை தணிக்க இதைவிட சிறந்த மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அல்சருக்கு சிறந்த மருந்தா அகத்திக்கீரை இருக்கு. மவுத் அல்சர், ஸ்டொமக் அல்சர், இந்த மாதிரி அல்சருக்கு சிறந்த மருந்தா இருக்கு அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை நம்மளுடைய உணவுல அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். அது நமக்கு உடலுக்கு நன்மையை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அகத்திக்கீரையில ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் அகத்திக்கீரை சாப்பிட மாட்டோம். அந்த கசப்பு தெரியாம சுவையா எப்படி கடையல் செய்யறதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.